சிதம்பரம் பெத்தேல் IPA ஜெபகோபுரம் வழங்கும் உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நேரம். செய்வேன் என்று சொன்னோர் முன் இடங்கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடங்கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், நேராக வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே, உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் வாழ்வில் உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாம் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவை தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் இடங்கொள்ளாமல் பெருக செய்வேன்.
இடங்கொள்ளாமல் செய்வேன் என்று சொன்னோர் இடங்கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் மாற்றத்தினால் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நாங்கள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கிற அநேக மக்கள் ஜெபத்தின் மூலமாக அவர்கள் பெற்ற விடுதலைகளை சாட்சியாக சொல்லும் பொழுது நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமாக அநேக மக்களை தேவன் சந்திக்கிறார், மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே அநேக வெற்றியை கொடுக்கிறார். அநேக ஜனங்கள் ஜெப குறிப்பின் மூலமாக சொல்லும்பொழுது நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட மீண்டுமாக உங்களை மாற்றத்தின் நாள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நீங்களும் ஆயத்தமாக ஜெபத்தோடு ஏசப்பா என்று சொல்லி கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மாற்றங்களை கட்டாயமாக தரும் என்பதிலே சந்தேகமில்லை. மனுஷன் அப்பத்தர மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்பொழுது கர்த்தர் அந்த மனிதனை மாற்றுகிறார். சரியான நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமானால், உன் துக்க நாட்கள் முடிந்து போம், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு விதங்களிலே துக்கம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு முடிவு என்பது அல்ல. ஆனால் துக்கத்தை மாற்றுவதற்கான, சந்தோஷப்படுவதற்கான வழிகள் இருக்கிறது. மனிதன் சாகிற வரைக்கும் பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையிலே, துக்கத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். அதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்கம் துக்கமாக இருக்கப் போவது இல்லை. துக்கங்களை ஆண்டவர் மாற்றுவார். ஒவ்வொரு நாளும் பல விதங்களிலே பல போராட்டங்கள். வேலை ஸ்தலத்திலே போராட்டம், உயர் அதிகாரிகளுடைய போராட்டங்கள், குடும்பத்திலே போராட்டங்கள், கல்லூரியிலே போராட்டங்கள், இப்படி பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிறோம். ஆனால் அந்த போராட்டங்கள், துக்கங்கள், பிரச்சனை எல்லாம் இயேசு என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பமையானால், உன்னை ஒடுக்கினர்கள் பிள்ளைகளுக்கு குனிந்து உனத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். 15 சொல்கிறது, நெகிழப்பட்டவனும் கைவிடப்பட்டவனும் ஒருவரும் கடந்து நடாதமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகர் உங்களை கைவிடப்பட்டிருக்கலாம்,
உங்களை புறக்கணித்து இருக்கலாம், உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மனம் உடைந்து போய் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களாக்கும், உன் தண்டனைக்காரன் நீதியுள்ளமாக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் இலைகளும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்னும் உன் வாசல துதி என்னும் சொல்லுவாய். பதிலாக அப்படி என்ன? உன் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம், உன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்தம். உன்னுடைய மனம் உடைந்து போய் இருக்கிறாயா? உன் மனதை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எதை குறித்து நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவன் அல்லது மனைவியை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? வேதத்திலே யாபேஸ் என்ற ஒரு மனிதனுக்கு அவனுடைய தாய் துக்கம் என்று பெயர் வச்சாங்க. யாபேஸ் துக்கம் என்று அர்த்தம். யாபேஸ் இவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் அந்த மனுஷனோ ஆண்டவர் நோக்கி விண்ணப்பித்தான், ஆண்டவரே, என் எல்லையை நீ விரிவாக்கும், என் எல்லையை ஆசீர்வதியும். என் தாய் என் துக்கம்னு பேர் வச்சாங்க, அந்த துக்கம் என்னை அணுகக்கூடாது, அந்த துக்கம் என் வாழ்க்கையில வரக்கூடாது என்று அவன் செபம் பண்ணினதை கடவுள் கேட்டார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போலத்தான் துக்கம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று இயேசு இந்த நிகழ்ச்சி மூலமாக உன் துக்க நாட்களை ஆண்டவராகிய தேவன் அவர் முடிய பண்ணுகிறவராக இயேசு இருக்கிறார். ஆகார் என்ற ஒரு பெண்ணை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். வயிற்றில் குழந்தையோடு வனாந்தரத்திலே கைவிடப்பட்டவராக கொண்டு வந்த அப்பங்கள் தண்ணிகளை செலவழிந்து போனது. வனாந்தரத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை. மரண பயம், மரண போராட்டம். அப்ப தேவன் அகவடைய சத்தத்தை கேட்டார். அவங்க சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். துக்கத்தோடு அலைந்து தெரிந்த ஆகாரை கடவுள் கண்டார். இன்னொரு முறை ஆகாரை குழந்தை பிறந்த பிறகு இன்னொரு முறை ஆகாரையும் குழந்தையும் மீண்டுமாக அதே போல வனாந்தரத்தில் மரண போராட்டம். பிள்ளை ஒருபுறம் பசினால் துடிக்கிறது. நான் வறண்டு போகிற தண்ணி எல்லாம் வறண்டு போகிறது. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆகார் தூரத்திலே போய் கண்ணீர், அழுகை, பிள்ளை சாக போகிறது சொல்லி அழுறாங்க. ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். துக்க நாட்களை ஆண்டவர் முடிய பண்ணுகிறார். அன்பானவர்களே, ஆகாரின் சத்தத்தை கேட்ட அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் துக்கங்களை மாற்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தராகிய தேவன் பெரிய ஜாதியாக அல்லது உயர்வாக உயர்த்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் வாசிப்போமேயானால்,
உலர்ந்து போன எலும்புகள் சொல்லுகிறது, எங்க நம்பிக்கை அற்று போயிற்று, எங்க வாழ்க்கை முடிந்து போன நினைச்சோம், ஆனா எங்களுக்குள்ள ஜீவன் வந்தது, மாற்றம் வந்தது, நம்பிக்கை வந்தது, திரளா எழும்பி நின்றது. அன்பானவர்களே, நம்பிக்கை அற்று போய் இருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஒரு புதிய நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிறவர். வேதம் சொல்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த நேரத்தில் இயேசுவே என்னை குணமாக்க முடியும், என் துக்கத்தை மாற்ற முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால், நம்பினால், நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயங்களை, ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் செய்ய முடியும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன், அவன் தினந்தோறும் தேவாலய வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பான். தினந்தோறும் இதே வேலை. அவனை காலில் கொண்டு வைப்பார்கள், மதியம் அவனை அழைத்து கொண்டு செல்வார்கள். இடையிலே அங்கு வரப்போகிற இடத்துல அவன் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவன் ஏங்கிக் கொண்டிருப்பான். அவனுடைய வாழ்க்கை அப்படியே வேதனையாக அமர்ந்தது. நடக்க முடியவில்லை, தானாக எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. நினைச்சு பாருங்க, ஒரு கால் செயலிழந்து போனவன் எவ்வளோ ஏக்கம் இருக்கும். என்னால் நடக்க முடியலே என்று ஏக்கம் அவனுக்கு இருக்குமா இல்லையா? எவ்வளோ மனசு வேதனை இருக்கும், எவ்வளோ பாரம் இருக்கும். நினைச்சு பாருங்க. என்ன நினைச்சிருப்பான்? என் வாழ்க்கை இப்படியே முடிய வேண்டியதுதானா, விடிவு காலம் இல்லையா நினைச்சிருப்பான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே துக்கம் நீங்க ஆரம்பித்தது. எப்படி என்றால், அந்த வாசல் அருகிலே அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு, யோவான் என்ற தேவனுடைய ஊழியர்கள் அங்கே வரும்பொழுது, எல்லாரை போல அந்த மனிதன் பேதுரும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கிறான். ஆனால் இவர்களோ மற்றவர்களைப் போல ஏதோ ஒன்றை கொடுத்துவிட்டு போகவில்லை. ஆனால் அவன் வாழ்க்கையே மாற்றுவதற்கான காரியம் நடக்கிறது. அவனுடைய வாழ்க்கையே மாறுகிறது. உங்க வாழ்க்கை மாற்றம்தான் முக்கியம். குடும்ப மாற்றம்தான் முக்கியம். உங்க ரட்சிப்பு தான் முக்கியம். அன்பானவர்களே, பேதுரும் யோவானும் அவனை பிடித்து, நசனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னவுடனே அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இதுவரைக்கும் நடக்கிற மனிதனை பார்த்தான். ஆனால் முதல் முறையாக அவனும் நடக்க ஆரம்பித்தான். வாழ்க்கை மாறினது. வாழ்க்கை மாறினது. துக்க நாட்கள் முடிந்து போனது. அவருடைய வாழ்க்கை இருந்த ஒரு மிகப்பெரிய ஏக்கம், துக்கம் முடிந்து போனது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும்பொழுது ஆண்டவர் துக்கங்களை மாற்றுகிறவர். வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். அடுத்த எல்லைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போகிறவர். உன் வாழ்க்கையினுடைய மாற்றங்களை இயேசு விரும்புகிறவர். நீ அப்படி இருக்க வேண்டும் என்பது இயேசுடைய விருப்பம் அல்ல. கடனோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, வறுமையோடு, தரித்திரத்தோடு இருப்பது இயேசு விருப்பம் அல்ல. நீ மாற வேண்டும் இயேசு விரும்புகின்றார். உன்னுடைய பணம் எல்லாம் மருத்துவமனைக்கு போகணும் சொல்லி இயேசு விரும்பவில்லை. நீ சம்பாதிக்கிற பணம் அது உனக்குத்தான். நீ ஆரோக்கியமாய் இருக்க இயேசு விரும்புகின்றார்.
உன்னுடைய பணம் எல்லாம் வட்டிக்கு போகணும் அவசியமில்லை. நீ சம்பாதித்து நல்ல ஒரு இடம் வாங்கி நல்ல ஒரு வீடு கட்ட உன் குடும்பத்தை நன்றாக வைப்பதற்கான இயேசு விரும்புகின்றார். ஆனா மனிதன் அப்படி அல்ல. நீ முன்னேறுவதற்கு தடையாக இருப்பார்கள். ஆனா இயேசுவோ உன் முன்னேற்றத்தை விரும்புகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இயேசு எப்படி செய்தார்? ஏசாயா 53 சொல்கிறது, நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக, மரணத்தின் மூலமாக நம்முடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றினார், சந்தோஷமாய் மாற்றினார். அன்பான மக்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இதுவரை இயேசுவை நீங்கள் அறியவில்லை என்றால் இன்றைக்கு மனதார இயேசுவே என்று கூப்பிடுங்கள். உங்க வீட்டுக்கு இயேசு வருவார். உங்களுடைய உள்ளத்தில் இயேசு வருவார். உங்க வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு கொடுப்பார். உங்க வாழ்க்கை மாறும். உன் துக்க நாட்கள் நிச்சயமாகவே கட்டாயமாகவே முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் நிருபம் 12 சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், இயேசுவின் பேரிலே சந்தோஷமாயிருங்கள், இயேசு எனக்கு விடுதலை தருவார் என்று நம்புங்கள். நிச்சயமாகவே இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு என்ற ஒரு பக்தன், யோபின் புத்தகத்தை வாசிப்போமானால் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். சொத்துகள் பறிபோனது, இழந்து போட்டான். பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போனான், மனைவி தவிர. சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லை, சரீரத்திலே பருக்கள், வேதனை. அந்த நேரத்திலும் கூட நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை அந்நாவரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார் என்று யோபு சொன்னார். எதை யோபு இழந்து போனாரோ, யோபின் 42 வாசிக்கிறோம், ஆண்டவர் 2 மடங்காக திரும்ப கொடுத்தார். ஒருவேளை யோபு நினைத்திருக்கலாம், எனக்கேன் இந்த பாடுகள், எனக்கேன் துயரம், எனக்கேன் கஷ்டம், எனக்கேன் இழப்பு. அன்பானவர்களே, நீங்கள் இழந்த போனவைகளுக்கு இரட்டிப்பாக ஆண்டவர் பலனை கொடுக்க இன்றும் உண்மை உள்ள தேவனாக இயேசு இருக்கிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். நீங்க எங்க வெட்கப்பட்டீங்களோ அங்க நீங்க உயர்வீங்க. நீங்க எங்க அவமானப்பட்டீங்களோ கர்த்தர் அங்கே அவனை உயர்த்துவார். எங்க தலை குனிந்தாயோ கர்த்தர் அங்கே உயர்த்துவார். செய்யாத குற்றத்துக்காக அவமானப்பட்டிருக்கலாம், செய்யாத காரியங்களுக்காக குற்றம் வந்திருக்கலாம், செய்யாத காரியங்களுக்காக நீங்கள் நிந்தனை அனுபவித்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் நீதிமான் என்பதை கடவுள் இயேசு நிரூபிக்கிற காலம் வரும். அன்பானவர்களே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நிச்சயமாய் முடிந்து போகும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றுவார், நன்மை செய்வார். உங்க வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்ய இன்றும் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, நான் ஜெபிக்க போக உங்களுக்காக. உங்கள் துக்கம் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் கவலை மாறும். உங்கள் பிள்ளைங்க நன்றாய் படிப்பாங்க. நீங்க எதிர்பார்க்கிறத விட உங்க பிள்ளைங்க உயர்ந்து இருப்பாங்க. உங்க குடும்பத்தில்
இன்னும் திருமணமாகி குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? அதனால் அவனை அவமானப்படுத்துகிறாங்களா? நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியலையா? ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியலையா? இன்று ஏன் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போக மிக சீக்கிரத்தே நீ ஒரு குழந்தையோடு நீ செல்லுவாய். கற்ப தடைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தின் நீங்க போகிறது. நான் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்து நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைகள் என் துக்கம் மாறுமா என்று ஒரு கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பல விதமான துக்கங்கள், பொல்லாத பிசாசுடைய பிடிகள், மாந்திரிக பிடிகள், செய்வனின் பிடிகள், சாபத்தின் பிடிகள் எல்லாவற்றையும் இழந்து துக்கத்தோடு இருக்கிற மக்களை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஆறுதல் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆறுதல் படுத்துவீராக. வெட்கத்துக்கு பதிலாக பலனை தாரும். இழப்புகளுக்கு பதிலாக இரட்டிப்பாய் நன்மை செய்யும். கண்ணீருக்கு பதிலாக சந்தோஷத்தை தாரும். ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும். சாபம் நீங்குவதாக, கட்டுகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் மரண ஆவியே வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே பொழுது பயமுறுத்துகிற ஆவி, இரவுல தூக்கம் இல்லாம பொல்லாத சொப்பனங்கள், மரண பயங்கள், கெட்ட கனவுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்போ வெளியேறுவதாக. இப்பொழுது தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, தூக்கம் இல்லாததுனால ஏதோ ஒரு பயம், குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம், இயேசுவின் நாமத்தில் நன்றாய் தூங்குவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றங்களை இப்போது தருவீராக. வேதத்திலே வாசித்தது போல உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தினம் 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 புதிய மனிதனாக, புதிய சிறுசியாக இயேசு மாற்றுவீராக. இயேசு வரும்பொழுது துக்கம் மாறும். இயேசு வரும்பொழுது மாற்றம் உண்டாகும். இயேசு வரும்பொழுது நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதம் செய்வீராக. ஜெபத்து மூலமாய் விடுதலை உண்டாவதாக. சாத்தானுடைய வல்லமை, பிசாசுடைய வல்லமை இயேசுவிலேயே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இப்பொழுது அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, விடுதலை நீங்கள் இங்கோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். திரையில் காண்கிற இந்த அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப உதவிக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள பாஸ்டர் AP அருள் ஸ்டாலின், பெத்தேல் IPA ஜெபகோபுரம், சிதம்பரம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா 608001. செல்போன் 9698709301 மற்றும் 9585229103.